ஆக்க பூர்வமான சிந்தனை. மஞ்சளாக இருக்கும் எலுமிச்சை பழம் பிழிந்தால் வெள்ளையான சாறு கிடைக்கிறது. வெள்ளையான முட்டையை உடைத்ததால் மஞ்சளாக கரு வருகிறது. 10 புகை படம் எடுத்தால் 1 2 தான் நமக்கு பிடிக்கிறது. ஆழம் குறைவோ அதிகமோ அடைக்க வேண்டியது நீச்சல் மட்டும்தான். சோதனைகள் வந்தால் செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. காலையில் எழுந்ததும் எதையாவது சாதிக்க வேண்டும் என தோன்றும். இரவு வந்ததும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என தோன்றும். உறங்குவது போலும் சாக்காடு. உறங்கி விழிப்பது போல பிறப்பு. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காமல் செலவாவதற்கு காரணம் சூரியன் மறைந்து மகாலட்சுமி வரும் நேரத்தில் பணம் எண்ணுவது, பணம் கணக்கு பார்ப்பது இவை வறுமையை வரவழைக்கும். சாப்பிட்ட தட்டில் கை கழுவுவது அன்னபூரணியை அவமதித்ததற்கு சமம். மகாலட்சுமி தங்கும் மணி பர்சில் பழைய பில். கடன் சீட்டு வைப்பது ராகுவின் தாக்கத்தை அதிகரிக்கும். மாலை வீட்டிற்கு வரும்போது முடிந்தவரை வீட்டிற்கு தேவையான காய்கறி பழங்கள் என ஏதாவது ஒன்றை வாங்கி வாருங்கள். வெறும் கையுடன் வருவது வீட்டிற்கு வறுமையை தரும். 4 பேருக்கு முன் மனைவியை அவமதிப்பவர்கள் வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாள். எனவே எப்போதும் நேர்மறை ஆற்றலை தொடர வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.